இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் 9/3/2024 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26. லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 6 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. வேலைகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் பணிச்சுமையும் வந்து சேரலாங்க. இதுல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிடுவதன் மூலம் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கவும் முடியும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இது இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை பாதிக்கவும் செய்கின்றது. நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சலின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய வேலையில நீங்க தலையிடவும் வேண்டாங்க. ஆலோசனைகள் கூறுவது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக செயல்படுவதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில இடைவெளிகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. செயல்கள்ல எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியத்துல ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்பட்டு தாங்க முடியும். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்டுவதும் நல்லது. நண்பர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப ஒற்றுமையில கவனமாகவும் இருங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்றவற்றை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். இவைகள்ல வெற்றியும் காண்பீங்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளினால விரயங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனம் புரியாத சிந்தனைகளினால மனதளவுல குழப்பங்களும் ஏற்படலாம். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்று சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வேலையில வெற்றியையும் காண்பீங்க. திருமண உறவில பதட்டமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியான போக்கினை கடைபிடிப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்ககிட்ட இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி போன்ற பாதிப்புகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமாகவும் உணர்வீங்க. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. நண்பர்கள் ஆதரவுடன் உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான நல்ல செய்திகளை வெளிநாட்டுல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. தொழில்ல உருவாகும் போட்டிகளை எல்லாமே சுலபமாக நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. தேவையற்ற கருத்துக்களை கூறவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நாளின் முற்பகுதியில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கான சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கம் இருக்கும். உடல்ல தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் கைகூடியும் வரும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். பொது காரியங்கள்ல ஒத்துழைப்புடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய முன்கோபங்களை யாரிடமும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கே எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால இன்று அனைவரிடத்திலுமே கனிவாக நடந்து கொள்வதே நல்லது. இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதும் நல்லது. நெருக்கமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இதன் மூலம் சீரான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களும் வந்து சேரும், வெற்றியும் வந்து சேரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுப்பாகவும் நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் வந்து சேரும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே மும்முரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள்ல இன்று ஏதாவது ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். எதிரிகள் உங்களிடத்துல சரணடையவும் செய்வாங்க. தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாவற்றையுமே சமாளித்து லாபத்தையும் காணலாம். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நீங்கள் செய்து வரும் தொழில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல அனைவரிடத்திலுமே கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் செய்கின்ற ஏற்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடல் பாடல் என்று இன்றைய நாள் முழுவதையுமே நீங்க மகிழ்ச்சியுடனும் கழிப்பீங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த தடங்கல்கள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் விடுவீங்க. புத்திசாலித்தனமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்கள் ஊக்கத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. பணவரவு தாராளமாகவும் இருக்கும். நீண்டகால கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வியாபாரம், சேவை தொழில், பத்திரிகை தொழில், கலைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. அரசு துறை காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் நல்ல ஒரு கண்ணோட்டங்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். என்ற லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய சக வியாபாரிகள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிரச்சனைகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. இதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு நீங்க திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. குறித்த நேரத்திற்கு இதனை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நம்பிக்கையுடன் கையாண்டாலே போதுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியாக இணைந்தும் செயல்படுவீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஏதாவது ஒரு சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய உற்சாகமான போக்கின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்தனைகளும் ஏற்படலாம். அதற்கு உரிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நீங்கள் ஈடுபட்டுள்ள தொழில் லாபத்தை தருவதாகவும் இருக்கும்.
சொத்துக்கள் விவகாரங்கள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு தெளிவும் உண்டாகும். நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது நல்ல ஒரு நிறைவிற்கு வருவதாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகமாகவும் வேலைகளை செய்வாங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். மனதுல ஏதாவது ஒரு கவலை உங்களை உறுத்தி கொண்டே இருக்குங்க. இது உங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவி மக்களுடைய ஆதரவினால மன நிம்மதியையும் பெறுவீங்க. தேவைக்காக அதிக விலை கொடுத்து ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டியதும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக அரசு ஊழியர்கள் மன சோர்வுடனும் இருப்பாங்க. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற அவமானங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நாளின் முற்பகுதியில அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் இதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். எழுத்து துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. நிர்வாக துறைகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். சேவை துறைகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதும் அமைதியாகவும் இருக்குங்க. பாதுகாப்பான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள் போன்றவற்றை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் என்ற சூழ்நிலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லதுங்க. உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட இனிமையாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நீங்கள் சந்திக்க நினைத்தவர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. நண்பர்களிடம் உண்டான பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களை சரி செய்தும் கொள்வீங்க. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றினை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை எல்லாமே முறியடித்து விற்பனையை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கும் அழைத்து செல்லும். விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் அதிகமாகி மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணியாளர்கள் கனிவுடனும் நடந்தும் கொள்வாங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளினால மிகுந்த உற்சாகத்துடன் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்கள்ல இருந்து வந்த வழக்குகளுக்கு சுலபமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வித்திறனும் பளிச்சிடும். வெளியூர்கள்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மாற்றத்தை பற்றி அல்லது இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு செல்வதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். சேமிப்புகள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தனவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படலாம். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்குடைய பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு என்ற சற்று பொறுமையுடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய சூழ்நிலைகள் உங்களை சோதித்து பார்ப்பதாகவும் இருக்குங்க. பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சற்று கலவையான நாள் என்றும் கூறலாங்க. அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். தெளிவான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் சலிப்பை தருவதாகவும் இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக சில பணிகள் நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டும் பேசுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்கள் பிரியமான ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி இன்று நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து பெரியவர்களிடத்துல ஆலோசனைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நல்லவர்கள் யார் என்று கெட்டவர்கள் யார் என்றும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனைவி மக்களுடைய விருப்பப்படி ஆடை ஆபரணங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களினால வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. உரிய நேரத்துல உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் வந்து சேரும். விருந்து நிகழ்ச்சிகளினால வீடும் கலகலப்பாகும். மனைவி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தி விடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு என்ற நல்லதொரு நாளாகவும் இருக்கும். சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக இதனை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி நன்றாகவும் இருக்குங்க. கணித பாடத்துல நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை வாங்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உணவுத் தொழில், கமிஷன் தொழில், ஏஜென்சி போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும்.
வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல துரிதமும் உண்டாகும். இன்று நிறைவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. துரிதமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று கோயில்களுக்கு சென்று வருவது, தான தர்மங்கள்ல ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. பணியில உங்களுடைய அபாரமான செயல்திறனின் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வும் உண்டாகும். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கும் வந்து சேரும். குடும்பத்துல வேறு நபர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உடல்நிலை சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உறவுகளுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றுவிடலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு வெளியிலும் சரி வீட்டிலும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. அரசாங்க வேலை கிடைத்து பணியில அமர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளமும் அமைக்கவும் செய்வீங்க. இதற்காக நீங்க கேட்ட இடத்துல இருந்து கடன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். தங்களுடைய பாடங்களை படித்து முடித்தும் விடுவாங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். வங்கி கடன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் திட்டமிட்டபடி நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட பொறுமையாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய திறமைக்கான மதிப்பும் மரியாதைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். தடைப்பட்ட சில தன வரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று தேர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இசை கேட்பது, படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருந்தாலே போதுங்க. சில சமயங்கள்ல நீங்கள் செய்த பணிகளை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனால முடிப்பதற்கு முன்பாக 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான தொடர்புல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தகவல் பரிமாற்றத்துல குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் திறந்து பேசுவதன் மூலம் உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மன உளைச்சலின் காரணமாக கால்வலி, தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. எளிதாக முடிய வேண்டிய வேலைகளை 1-2 முறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று உங்களுடைய வழக்கமான குணாதிசயங்கள் இல்லாமலும் போகலாங்க. இதுல கவனமாகவும் இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றியும் உண்டாகும். பணியாளர்களினால சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற காரியங்கள் வெற்றியிலும் முடியும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு பொறுமையை கையாளக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்றே அதிகமானாலும் பாராட்டுக்களை பெறும் அளவிற்கும் இருக்கும். இன்று உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல்களும் உண்டாகும். சேமிப்புகள் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களினால விரயங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. முன்கோபமின்றி செயல்படுவதனால நன்மதிப்பும் உண்டாகும். இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரயங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மதிப்பும் மரியாதையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விருப்பமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு இது ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணை உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நீங்க காதலை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும்.
கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற அலைச்சல்களும் இருக்குங்க. பல வழிகளிலும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களிடத்துல மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். மறைமுகமான பிரச்சனைகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த ஒன்றல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் முடியுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய முன்கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் வாகனங்களை இயக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய ஆதரவினால நல்ல முறையில இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் தாயாருடைய கால்வலிக்காக இன்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கண்டிப்பாக கடமைக்காக வேலை செய்யவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படாமல் தவிர்த்தும் கொள்ளுங்க. பணத்தை 1ற்கு 2 முறை யோசித்து செலவுகள் செய்வதும் நல்லது. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் நலம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சுய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி சொந்தங்களுடைய வருகையினால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் செயல்கள்ல பொறுமையுடனும் இருந்தாலே போதும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில்ல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். அனைவரிடத்திலுமே இன்று பாசத்துடனும் அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். குழப்பங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இன்றைய நாள் சுமூகமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. பணிகள் என்று அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கலாம். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவுல மகிழ்ச்சியும் இருக்குங்க. உங்களுடைய உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற முன்கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற தலைவலியை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல வெற்றியும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களுடைய உதவியுடன் வெற்றியையும் பெறலாம். குடும்பம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று தேவையான பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டு கொண்டு வாகனங்களுக்கு உரிய ஆவணங்களை கொண்டு செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம்.
நீண்ட கால திட்டங்கள்ல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். கோயில் தரிசனங்களுக்காக குடும்பத்தினருடன் சென்றும் வருவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பொருட்களுடைய விற்பனையினால வியாபாரிகளுக்கு புது உற்சாகமும் உண்டாகும். சொந்த வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறை இருந்தாலுமே அதனை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் இதுல எல்லாமே வெற்றியும் காண்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை சிறப்பாகவும் இருக்கும். ஒரு சிலர் உயர்கல்விக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஒற்றுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்துல மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று அசதி ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சாதகமான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும், மேன்மையும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடமிருந்து உதவிகள் பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. உங்களுடைய திட முயற்சியின் மூலம் பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இலக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். நீங்கள் பணிகளை விரும்பி செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்க வீட்டுல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பொருளாதார பாதுகாப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியில பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. மற்றவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டவும் செய்வீங்க. துணிச்சலும் அதிகரிக்கும். பணியாளர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய வேலைகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய அறிவுரைப்படியும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளுடைய விஷயத்துல மட்டும் சிந்தித்து செயல்பட்டாலே போதும். எந்த ஒரு விஷயங்களையுமே யாருடைய அறிவுரைகளின் பேரில் கண்மூடித்தனமாக நம்பிவிடவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இது உங்களுக்கு உச்சத்தையும் பெற்றுத்தரும். கையில காசும் இருக்குங்க. பணம் தாராளமாகவும் புழங்கும். ஆடம்பரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமான செயல்களினால தொழில சாதகமான பலன்களையும் பெறலாம். வேலை திறமையினால பணியாளர்களுடைய மதிப்பை உயர்த்தியும் கொள்வீங்க. எதிரிகளை முறியடித்து அவர்களிடத்துல இருந்து வெற்றியும் காண்பீங்க. இன்று இனிய நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தாலுமே இது பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய காதலினால அவர்களை நீங்கள் அமைதிப்படுத்தவும் செய்வீங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. மொழி பாடங்கள் மற்றும் அறிவியல் போன்ற பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். கலைப்பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். இன்று முயற்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. லாபமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல முறையில நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணி சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால திருப்தியும் உண்டாகும். இன்று பணிகளை எல்லாமே விரும்பி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் அன்பான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இன்று வழிபாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உற்சாகமும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். திட்டமிட்ட செயல்பட்டு லாபத்தையும் பெறலாம். என்று நீங்கள் நினைத்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்குங்க. என்று எச்சரிக்கையாக செயல்பட்டாலே போதுங்க. உறவினர்களுடைய மத்தியில கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். அதிகப்படியாக யாரிடத்திலும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வேலையின் காரணமாக ஒன்று மாற்றி ஒன்று அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீங்க. நல்லது செய்வதாக எண்ணி யாருடனும் வம்பில் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். தொழிற்சாலை இயந்திரங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருந்தாலே போதும். இன்று உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவத்துறை, உணவுத் தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பானதொரு நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். உறவினர்களுடைய வருகை அல்லது நண்பர்களை சந்திப்பது போன்ற மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஆயில் அண்ட் கேஸ், வங்கித்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். போட்டிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல தெளிவும் உண்டாகும். என்று அனைவரிடத்திலுமே கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேடல்களும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தெளிவுடனும் உணர்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.